தப்பு பண்ணிருக்கிறான். டேய், உன்னை பத்தி நான் எவ்வளவு பெருமையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன்டா. நீ எவ்வளவு நல்ல பையன் ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பாவண்டா அந்த கல்பனா உண்மையில எவ்வளவு ஆசை வச்சிருக்கிறா. ஆசையா உன்னோட பிறந்த நாளுக்கு எவ்வளவு அழகா ஏற்பாடுகள் பண்ணிருக்கிறா. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லை. கல்பனா, 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 கல்பனா நில்லு. கல்பனா, கல்பனா, கல்பனா அழாத. வர மாதிரி நிக்கிறீடா. உன்னை பார்க்கவே வெறுப்பா இருக்கு. போடா போடா, அவ காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா. போடா. அழாத கல்பனா. நாகராஜா, நாகராஜா, நாகராஜா. கல்பனா, கல்பனா, அது நான் சொல்ல வர்றது என்னன்னா, கல்பனா, கல்பனா, கல்பனா நில்லு. எனக்கு ஏங்க இப்படி ஒரு துரோகம் பண்ணீங்க? சொல்லுங்க. நான் உங்களுக்கு என்னங்க பண்ண? எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகம் பண்ணீங்க? எனக்கு துரோகம் பண்ண எப்படிங்க மனசு வந்துச்சு? இப்படி அனுமதிமா சாகடிக்கிறதுக்கு பதிலா என்ன ஒரேடியா சாகடிச்சிருக்கலாமே. நான் எப்படிலாம் உங்களை நம்பினேன். உங்க கூட எப்படிலாம் வாழணும்னு ஆசைப்பட்டேன். அது எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்டீங்களே. இதுக்கு மேலே நான் உங்க கூட வாழணுமா? வாய் திறந்து பதில் சொல்லுங்க. இதுக்கு மேலே நான் உங்க கூட வாழணுமா? இதுக்கு மேலே நான் உங்க கூட வாழக்கூடாது. கல்பனா, கல்பனா. மாமா, 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 மாமா. ஐயோ மாமா, மாமா. அப்பா, அப்பா என்னப்பா? அப்பா என்னாச்சுப்பா? அப்பா, அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா என்னாச்சுப்பா உங்களுக்கு? அப்பா, அப்பா இங்க பாருங்கப்பா. அப்பா என்ன பாருங்கப்பா. அப்பா இங்க பாருங்கப்பா. அப்பா, அப்பா பாருங்க மாமா. டேய், ஹாஸ்பிடல் போட தூக்குடா, தூக்குடா, தூக்குடா. ஏய், நீ என்னதான் மேக்கப் போட்டாலும் தீபிகா படுக்கணும் ஆக போறது இல்ல. அங்க பர்த்டே கேக் வெட்டிட்டு தூங்க போயிடுவாங்க போல இருக்கு. அடடடடா, நீங்க கிஃப்ட் வாங்க போறேன்னு போயிட்டு லேட்டா வந்தீங்களே, இப்போ என்ன குறை சொல்றீங்க? சரி விடு, வீட்ல எல்லாத்தையும் பத்திரமா பூட்டியா? பூட்டியாச்சு. வா. அம்மா, என்னடி வா, ஏமா அழற? ஐயோ, என்னங்க இது? கல்பனா, என்னம்மா? என்னடி பிரச்சனை? என்னாச்சு? கல்பனா, ஏய், கல்பனா, கல்பனா, இத பாரு, மாப்பிள்ளை வந்திருக்காரு பாரு. அழாத கல்பனா, ப்ளீஸ் கல்பனா. கல்பனா. ஏய், ஏய், கல்பனா. கதவு சாத்து, கல்பனா, கல்பனா. மாப்பிள்ளை, உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? எங்களுக்கு எதுவுமே புரியல, ஏதாவது சொல்லுங்க ப்ளீஸ். கல்பனா ப்ளீஸ், உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கல்பனா ப்ளீஸ், கதவு திற கல்பனா. கல்பனா, கல்பனா கதவு திற கல்பனா. உங்கள்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கல்பனா கதவு மாப்பிள்ளை, திறமா. என்ன ஏதுன்னு சொல்லுங்க மாப்பிள்ளை, எங்களுக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சோமோ அது நடந்துருச்சு மாமா. கல்பனாவுக்கு ருத்ரா விஷயம் தெரிஞ்சு போச்சு மாமா. ஐயோ, என்னங்க இது? கல்பனா, கல்பனா. என்ன மாப்பிள்ளை நீங்க? அவளால இதை தாங்கிக்கவே முடியாது மாப்பிள்ளை.
ஐயோ எங்க கல்பனா. ஏதாவது பண்ணிக்க போறா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கல்பனா 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 அதோ தூர கல்பனா அம்மாடி. கல்பனா அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வா கல்பனா 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 ப்ளீஸ் கல்பனா கதவு தூர கல்பனா அவ ஏதாவது பண்ணிக்க போறா எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. கதவை திறக்க சொல்லுங்க. கல்பனா ப்ளீஸ் இப்ப கதவு வரமா. என்ன என்னம்மா நீ கொஞ்ச நேரத்துல இப்படி எல்லாரையும் பயமுறுத்திட்ட வா இப்படி நான் யார் கூடயும் பேச தயாரா இல்ல. கல்பனா கல்பனா இங்க வா இங்க வா ஆமா கல்பனா நான் செஞ்சது தப்பு தான், பெரிய துரோகம் தான். அதுக்கு நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா இப்ப நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. என்ன சொல்ல போறீங்க? உங்க மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். எல்லா நம்பிக்கையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இப்போ என்ன சொல்ல போறீங்க? இனி உங்க மேல ஒரு துளியாவது நம்பிக்கை வருமா? எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இப்படி மன்னிக்கவே முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு எந்த முகத்தை வச்சுட்டு என் முன்னாடி வந்து நிக்கிறீங்க? அப்பா எனக்கு கொஞ்ச நேரம் தனியா இருக்க விடுங்க. கல்பனா ப்ளீஸ் ஐயோ நீங்க யாரும் பயப்படாதீங்க, நான் எதுவும் பண்ணிக்க மாட்டேன். இவர் பண்ண துரோகத்துக்கு நான் எதுக்கு சாகணும்? ஆனா தயவு செஞ்சு இவரை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவரை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, எனக்கு அருவருப்பா இருக்கு. இதையும் மீறி இவர் இங்கதான் இருப்பாருன்னா கண்டிப்பா நான் ஏதாவது செய்வேன். அப்பா போக சொல்லுங்கப்பா. நான் உயிரோட இருக்கணும்னா இவரை போக சொல்லுங்க. ஐயோ கல்பனா அம்மா, கொஞ்ச நேரம் என்ன தனியா விடுங்க. கல்பனா கல்பனா. அம்மாடி. கல்பனா அவளால இதை ஜீரணிக்கவே முடியாது மாப்பிள்ள. நான் சொல்ல எனக்கும் என்ன பண்றதுனே புரியல. கொஞ்ச நாள் எப்படியும் அவன் கோபம் தெரிஞ்சிடும். நானும் அவகிட்ட எப்படியாவது பேசி சமாதானப்படுத்தி உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. சொல்லு நட்ராஜ். அண்ணா அண்ணா எங்கண்ணா இருக்க? கல்பனா வீட்டில். நீ இப்போ உடனே கிளம்பி கேபி ஹாஸ்பிட்டலுக்கு வாண்ணே. ஹாஸ்பிட்டலுக்கா? ஏன் என்னாச்சு? அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோண்ணே. ஐசியூவில் வச்சுருக்காங்க. என்னது ஐசியூலையா? என்னாச்சுடா அவருக்கு? தெரிலண்ணே, நீ போனதுக்கப்புறம் நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே விழுந்துட்டாரு. இனிமேல் தான் என்னன்னு தெரியும். நீ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாண்ணே. முடிஞ்ச அண்ணியை கூப்பிட்டு வா. சரிடா. யார் மாப்பிள்ள? யார் ஐசியூவில்? அப்பா ஐசியூவில் வச்சிருக்காங்க. அப்பாவா? அவருக்கு என்ன? தெரியல மாமா, நெஞ்சு வலின்னு கூப்பிட்டு போயிருக்காங்களா. இப்போ நாங்கள் போனாதான் என்னன்னு தெரியும். நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க. அவர் நல்ல மனுஷன், அவருக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க. இல்லை, எல்லாம் என்னால தானே மாமா. முடிஞ்சு போச்சுன்னு நினைச்ச பிரச்சனை இப்போ இவ்வளோ பூதகரமா வந்து நிற்கும்னு நான் நினைக்கவே இல்லை. ச்சே, நான் செஞ்ச வேலைக்கு தண்டனை இல்லாமல் எப்படி போகும்? எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நான் இன்னும் என்னெல்லாம் தண்டனை அனுபவிக்க போறேனோ தெரியல. நான் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சனோ அதெல்லாம் இப்போ என் லைஃப்ல நடக்குது மாமா. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மாப்பிள்ள. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, தைரியமா இருங்க. நீங்கள் முதல்ல அப்பாவை போய் ஹாஸ்பிட்டலில் பாருங்க. எல்லாருக்கும் தைரியம் சொல்லுங்க. நான் இந்த விஷயத்தை கல்பனாட்ட சொல்லி அவளை சமாதானப்படுத்தி எப்படியாவது அழைச்சிட்டு வரேன். நீங்கள் முதல்ல கிளம்புங்க. சரி மாமா, வரேன். அப்பாவுக்கு என்னாச்சு டாக்டர்? அவர் எப்படி இருக்காரு? அட்டாக் பண்ணிருக்கு. அவர் ஏஜுக்கு இப்போ உடனே எல்லாம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது. ஒரு 2 நாள் அப்சர்வேஷனில் வச்சு எல்லா டெஸ்ட்டையும் எடுத்து அவர் பாடி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் எதையும் டிசைட் பண்ண முடியும். டாக்டர் இல்லை, அவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அதுக்கு தான் சார் நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 2 நாளில் தெரிஞ்சிடும். டாக்டர் இப்ப போய் பார்க்கலாமா? இல்லை, இப்போ பார்க்க முடியாதுமா. ஐசியூவிலிருந்து ஜெனரல் வார்டுக்கு மாற்றுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா?
என்னாச்சு? அப்பாக்கு எப்படி இருக்கு? நட்டு என்னாச்சு அப்பாக்கு? சொல்றா. எல்லாம் உங்களாலதான் மாமா. என்ன மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க? இது எல்லாருக்கும் எவ்வளவு அதிர்ச்சியா இருந்துச்சு தெரியுமா? பாவம் மாமா எப்படி இதை தாங்குவாரு? அட்டாக் சிவியரா, காப்பாத்துறதே கஷ்டம்னு டாக்டர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஏய், டாக்டர் அப்படியே அடி சொன்னாரு? நேரடியா சொல்லல, அவ்வளவுதான். ஆனா அவர் பேசிட்டு போனதுக்கு அதான அர்த்தம். என்ன சுந்தர், நீங்களா எப்படி? எங்க யாராலையும் இப்ப வரைக்கும் நம்ப முடியல. யார் அந்த பொண்ணு? எப்படி இதெல்லாம் நடந்துச்சு? என்ன நீ என்ன வேலை நான் பண்ணிருக்கே? ஆனா எங்களை நீ புத்தி சொல்ல, நீ போய் இப்படி இப்ப அந்த பொண்ணு எங்க? உங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் இடையில என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப்? கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் இல்ல. எனக்கும் அவளுக்கும் இப்ப எந்த சம்பந்தமும் இல்ல. அது எல்லாமே முடிஞ்சு போன கதை. என்ன மாமா இவ்ளோ பண்ணிட்டு அசால்ட்டா முடிஞ்சு போன கதைன்னு சொல்றீங்க? அவ கூட நீங்க குடும்பம் நடத்திருக்கீங்க. அவ எப்படி உங்களை சாதாரணமா விட்டுட்டு போவா? இப்ப ஏதோ கொஞ்ச நாள் விட்டுட்டு போயிருப்பா. கண்டிப்பா திரும்ப வருவா. இல்ல, இனி என் லைஃப்ல அவ வரமாட்டா. அது எப்படி உறுதியா சொல்ல முடியும்? திரும்ப வந்தா என்ன பண்ணுவீங்க? அதான் வரமாட்டாங்கன்னு சொல்றாருல, விட. திரும்ப திரும்ப அதையே கேட்டுட்டு இருக்க. இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? இது பார், இதை பத்திலாம் வீட்டில் போய் அப்புறமா பேசிக்கலாம். எங்க அப்பாவுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, எங்களுக்கு இப்போ அதான் முக்கியம். இதை தவிர வேற யாரும் இங்க எதையும் பேச வேணாம். ஆத்தா, என்ன தாச்சு? நீ ஃபோன் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறேன்னு சொன்ன உடனே அப்படியே பதறி போயிட்டாத்தா. அதுவும் சம்பந்திக்கு இப்படியா? மாப்பிள, என்ன மாப்பிளாச்சு? மாப்பிள, என்னாச்சு? யாராவது சொல்லுங்க, சம்பந்திக்கு என்னாச்சு? அப்பா, ஹார்ட் அட்டாக் பா. அதுவும் மேசிவ் அட்டாக். என்ன ஆத்தா சொல்ற? இந்த வயசுல ஹார்ட் அட்டாக் வந்தா உயிர் பிழைக்கிறது சிரமம் இல்ல சொல்லுவாங்க. ஆமா, டாக்டர் என்ன சொன்னாரு? இல்ல அவர் என்ன? புரியுது புரியுது புரியுது. நான் சொன்ன மாதிரி தானே சொல்லிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி அட்டாக் வந்தவங்க யாரும் பொழைச்சது இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா சம்பந்தி நல்ல மனுஷன். அவர் மனசுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. என்ன செய்யறது? நல்லவங்கள தானே ஆண்டவன் உடனே கூட்டிட்டு போயிடுறான். ஏய் ஏய் ஏய், ஒண்ணு உங்க அப்பா வாயை முட்டு இருக்கு சொல்லு, இல்லனா இங்க இருந்து வெளில போ. விடுறா, பேசிக்கலாம். வேற மாதிரி ஆயிடும். நட்டு, இது ஹாஸ்பிட்டல், அனாவசியமா பேசாத. அந்த ஆள் எப்படி பேசிட்டு இருக்கான் பாத்தீங்களா? விடுறா, ஏற்கனவே 1008 பிரச்சனை இருக்கு. ரொம்ப தேவையாடா. அதுக்கு அந்த ஆள் என்ன பேசினாலும் வாயை முட்டு பைத்தியக்காரமா பேசிட்டு இருக்கானே. டேய் விடுறா, அப்புறம் பேசிக்கலாம். சொல்லிட்டாங்க பாரு. சிஸ்டர், அப்பாவை பார்க்கணும் சிஸ்டர். ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறேன் சிஸ்டர். உள்ள எல்லாம் போக கூடாது சார். சிஸ்டர், நாங்க காலைல இருந்து இங்க தான் இருக்கோம். அவர் எப்படி இருக்காரு, என்னாச்சு ஒண்ணுமே புரியல. ஒரு பயமா இருக்கு. ஒரே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுறோம். ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு அப்பாவை பார்த்துக்கிறோம் ப்ளீஸ். சரி, ஒவ்வொருத்தரா டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க. சரி சரி. வாங்க. அத்தா, வாத்தா. சார், பேஷண்ட் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்னத்தா, பெருசு பொழைச்சுக்குமா? நீங்க சொன்ன மாதிரி கஷ்டம்தான்ப்பா. வெறும் வார்த்தையால சொன்னதுக்கே அலறானுங்க. உண்மையிலேயே போயிட்டா என்ன பண்ணுவானுங்களா? அப்படி போயிட்டா 3 பேரும் ரோட்டுக்கு வந்துருவாங்க. அவனுங்க ரோட்டுக்கு வர்றதா இந்த ஆளு பார்க்கணும் தா.
பார்க்காம இந்த ஆளு சாகக்கூடாது. அப்பா இப்பவே அந்த ஆளு மனசு நொந்து போய் தான் சாக போறாரு. அப்போ கன்ஃபார்மா முடிஞ்சிடுங்கிற? டாக்டர் என்ன சொன்னாரு? எந்த டாக்டர்ப்பா நேரடியா சொல்லிருக்காங்க? கடைசி நிமிஷம் வரைக்கும் ஒரு மாதிரி நம்பிக்கையா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் பேசிட்டு போனாரு. அப்ப நம்ம வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும்னு சொல்றியா? கண்டிப்பாப்பா. இன்னும் 2 நாள் தான் தாங்கும். கடவுளே, என் மாமாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அவர் நல்லபடியா வீட்டுக்கு வரணும். என்ன மன்னிச்சிருக்குப்பா. நான் தான்ப்பா இதுக்கெல்லாம் காரணம். இப்படி எல்லாம் நடந்துடக்கூடாதுன்னா கொஞ்ச நாளைக்கு பிரிஞ்சிருக்கட்டும் தலையால அடிச்சுக்காத குறையா சொன்னேன். நம்ம பேச்ச யார் கேக்குறாங்க? இதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை என்ன போதோ தெரியல. ஏன் இப்படி காலங்காலையிலே வளவளன்னு பேசுற? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ வேற ஒப்பாரி வைக்காத. எல்லாம் உங்களாலதான். சாமி விஷயத்துல விளையாடலாமா? வாய மூடி. அவளுக்கு காஃபி டீ ஏதாவது கொடுத்தியா? எங்க நேத்து சாயந்தரம் போய் ரூம் கதை சாத்தினவ இன்னும் திறக்கவே இல்ல. கூப்பிட்டு பாத்தியா? காலையில இருந்து தட்டிட்டு தாங்க இருக்கேன், திறக்கவே மாட்டேங்கிறா. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏண்டி ஏற்கனவே அவ பிரச்சனை பண்றா, நீ வேற பிரச்சனை பண்ற? அழுகையை நிறுத்து. நேத்து நைட்ல இருந்து அவ சாப்பிடவே இல்லை. கல்பனா, கல்பனா, என்ன கல்பனா அது? இப்படி சாப்பிட மாட்டேன்னு உள்ளே அடைஞ்சு கிடந்தா என்ன அர்த்தம்? இங்க பாரு கல்பனா, நீ சாப்பிடாம பட்டினி கிடக்கும்போது நாங்க எப்படிமா சாப்பிட முடியும்? யோசிச்சு பாரு. நீ நேற்று ராத்திரி சாப்பிடாதல்ல, நாங்க 2 பேரும் சாப்பிடாம தான் இருக்கோம். நாங்களும் கொலை பட்டினி தான். மாடி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுமா. உன் அம்மாவை கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? உனக்கே தெரியும் அவ பசி தாங்க மாட்டான்னு. பாவம் நேற்றுலேருந்து அவ சாப்பிடவே இல்லை. எனக்காக இல்லைனாலும் உங்க அம்மாவுக்காவது கொஞ்சம் சாப்பிடுறீ ப்ளீஸ். கல்பனா, நீ இப்படி சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதமா ரூம்லயே அடைஞ்சு கிடந்த, உன் அம்மா சாப்பிடாம பட்டி கிடந்து சாவ போறா. அவ்வளவுதான். உங்களை யார் இப்ப சாப்பிட வேண்டாம்னு சொன்னது? பசிச்சா நீங்க போட்டு சாப்பிட வேண்டியதானே? என்ன எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? என்னடி பேசுற நீ? ஓ, என்னம்மா நீ என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்ட? இந்த ரூம்லயே நீ அடைஞ்சு கிடக்குற, ராத்திரிலயே எதுவும் சாப்பிடல, காலையிலயே எதுவும் சாப்பிடல, அப்புறம் நாங்க மட்டும் எப்படிமா சாப்பிட முடியும்? இந்த பாரு, நான் ஒத்துக்கிறேன், நாம சாப்பிடுறது உயிர் வாழறதுக்கு தான். ஆனா எங்க உயிரே நீதாம்மா. நீ சாப்பிடாம பட்டி கிடக்கும் போது நாங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து என்னத்தை கொண்டு போறோம்? சரி விடு, சாப்பாடு வேணாம், ஒன்றும் வேணாம். உனக்கு எப்போ பசிக்குதோ எப்போ சாப்பிட்றியோ சொல்லு, அப்பவே நானும் அம்மாவும் சாப்பிட்டுக்கிறோம். அப்பா, அம்மாவை சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். இப்போ மனசு எவ்வளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடலாம். எதுக்கு? உன் மாமனாருக்கு நெஞ்சு வலியா, ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்களாம். போய் பார்த்துட்டு வந்துடும். நான் வரல. என்னம்மா அது? மாப்பிள்ளை பண்ண தப்புக்கு மாமனார் என்ன பண்ணுவாரு? நல்ல மனுஷன் அவரு. போய் பார்க்கலான்னா நல்லா இருக்காது. போய் பார்த்துட்டு வந்துடுவோம். புருஷனே வேண்டான்னு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த வீட்டுல யாருக்கு என்ன நடந்தா எனக்கு என்ன? இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது கல்பனா. எப்படி பேசக்கூடாது? அப்படி ஒரு புருஷனே எனக்கு இனிமே வேண்டாம். இதுதான் என்னோட முடிவு. இங்க பாரு, கோவத்துல எடுக்கிற எந்த முடிவும் பர்மனன்ட் கிடையாது. அப்பா, அந்த ஆளை பத்தி நீங்க என்கிட்ட பேசுறதா இருந்தா அதை கேட்க நான் தயாரா இல்ல. நீங்க ரூமை விட்டு வெளியில போயிடுங்க.
இல்ல நான் இந்த வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன். சரி 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 நான் எதுவும் பேசல. நீ முதல்ல சாப்பிடவா. Yeah.